என்னுடைய பிரச்சார வியூகம் என்னவென்று சொன்னால், கடந்த 5 ஆண்டு காலம் மாண்புமிகு முதலமைச்சராக தளபதி அவர்கள் பொறுப்பு ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து இன்று வரை எதிர்காலத்திலும் அவர் ஒரு சரித்திர சாதனையை தமிழகத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களும், அனைத்து நிலைகளிலும், அனைத்து பகுதிகளில் வாழ்கின்ற மக்களும் எந்தவித பாகுபாடு இல்லாமல் சமூக நீதியோடு அவர்கள் வாழ்க்கை தரத்தினை கொண்டு போய் நிலைநிறுத்தி வேண்டும் என்ற ஒரு நல்ல குறிக்கோளுடன் அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் தெரிவித்து வருகிறேன். கடந்த 5 ஆண்டு கால அவருடைய சரித்திர சாதனை ஆட்சியினுடைய நிலையை மக்களுக்கு எடுத்துச் செல்கின்ற, நிறைவேற்றி தருகின்ற திட்டங்களை மக்கள் இன்றைக்கு நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். அந்த நிலையில் மீண்டும் தமிழக மக்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தளபதி தான் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்களாக இன்றைக்கு வெளிப்படுத்துகின்ற ஒரு நல்ல ஆரோக்கியமான சூழல் தமிழகத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. மீண்டும் தளபதி அவர்கள் தான் முதலமைச்சராக வருவன் நிலைமை இப்போது உருவாயிருக்கு. மீண்டும் தாய் கழகத்துக்கு வந்துருக்கீங்க, அந்த அனுபவம் எப்படி இருக்கு? மீண்டும் தாய் கழகத்திலிருந்து தாய் கழகத்துக்காக பிரச்சாரம் பண்ணக்கூடிய அனுபவங்கள் எப்படி? எந்த நோக்கம் நான் இன்றைக்கு தாய் கழகத்தில் இணைந்திருப்பது எந்த நோக்கத்திற்காக பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார்களோ, ஆரம்பித்தார்களோ, முத்தமிழறிஞர் அவர்கள் அந்த நோக்கத்தை நிறைவேற்றிருக்க என்ன பாடுபட்டார்களோ அதனுடைய நோக்கம் நிறைவேறுக்க நான் ஒரு சிறு துரும்பாக செயல்பட விருப்பம் தெரிவித்தான். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக இருக்கிறார். பிரகாசமாக இருப்பதற்கு காரணம் தளபதி அவர்கள் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு தந்து கொண்டிருக்கின்ற மனநிலை மக்களுக்கு இருக்கு. தமிழக மக்கள் அவர் நடந்து கொண்டிருக்கின்ற விதத்திலிருந்து அரசியல் நடைப்பயணத்திலே அவர் எவ்வாறு தமிழக மக்களை மதித்தார் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும். அந்த வெளிப்பாடு வருகின்ற தேர்தலில் எதிரொலிக்கும். அவரது தலைமையை மக்கள் ஏற்கவில்லை. ஆட்சியும் சரி, கட்சியும் சரி, பழனிசாமியுடைய தலைமையை மக்கள் ஏற்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற நிலையில் தான் அவருக்கு தொடர் தோல்வி நாட்டு மக்கள் தந்தார்கள்.